தர்மபுரம் ஆதீனத்தை மிரட்டிய வழக்கில் பாஜக நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். தர்மபுரம் ஆதீனத்தை மிரட்டி பணம் கேட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தலைமறைவாக இருந்த பாஜக நிர்வாகி அகோரம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக திரையில் பார்த்து வருகிறோம். இந்த வழக்கில் அவர் தலைமறைவாக இருந்த நிலையில் அவரை போலீஸ் பிடித்திருக்கிறது. மும்பையில் பதுங்கியிருந்த அவரை தனிப்படை போலீஸ் கைது செய்திருக்கிறார்கள். தர்மபுரம் ஆதீனத்தின் மீது ஆபாச வீடியோவை வலைத்தளங்களில் வெளியிடுவதாக கூறி மிரட்டல் விடுத்த பாஜக நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவல்துறை தீவிரமாக தேடி வந்த நிலையில் தனிப்படை போலீசார் அவரை தற்போது பிடித்திருக்கிறார்கள். தர்மபுரம் ஆதீனத்தை மிரட்டிய வழக்கில் அகோரத்தின் முன்ஜாமீன் மனுவை ஏற்கனவே ஹைகோர்ட் தள்ளுபடி செய்திருந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாஜக நிர்வாகி உட்பட 4 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தர்மபுரம் ஆதீனத்தை மிரட்டி பணம் கேட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தலைமறைவாக இருந்த பாஜக நிர்வாகி அகோரம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மும்பையில் பதுங்கியிருந்த பாஜக மாவட்ட தலைவர் அகோரத்தை சுற்றி வளைத்து தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். ஆதீனத்தின் சகோதரர் விருத்தகிரி புகாரின் பேரில் பாஜக நிர்வாகி அகோரம் உட்பட 9 பேர் மீது இதில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. தர்மபுரம் ஆதீனத்தை மிரட்டிய வழக்கில் அகோரத்தின் முன்ஜாமீன் மனுவை ஏற்கனவே உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்த நிலையில் பாஜக நிர்வாகி உட்பட 4 பேர் ஏற்கனவே இதில் கைது செய்யப்பட்டிருந்த சூழலில் தலைமறைவாக இருந்த பாஜக நிர்வாகி அகோரம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அவர் தலைமறைவாக இருந்த நிலையில் மும்பையில் பதுங்கியிருந்த அவரை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்திருக்கிறார்கள். தர்மபுரம் ஆதீனத்தினுடைய ஆபாச வீடியோவை வலைத்தளங்களில் வெளியிடுவதாக கூறி பாஜக மாவட்ட தலைவர் மிரட்டியதாக புகார் கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் அகோரம் தலைமறைவாக இருந்தார். ஆதீனத்தின் சகோதரர் விருத்தகிரி புகாரின் பேரில் பாஜக நிர்வாகி அகோரம் உட்பட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் தலைமறைவாக இருந்த பாஜக நிர்வாகி அகோரம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இந்த வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது தலைமறைவாக இருந்த பாஜக நிர்வாகி அகோரம் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து தனிப்படை போலீசார் அவரை தீவிரமாக தேடி வந்த நிலையில் மும்பையில் அவர் பதுங்கியிருந்த நிலையில் சுற்றி வளைத்து அவரை தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தர்மபுரம் ஆதீனத்தினுடைய ஆபாச வீடியோவை வலைத்தளங்களில் வெளியிடுவதாக மிரட்டி அவரிடம் மிரட்டியதாக புகார் கூறப்பட்ட நிலையில் இது குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த பாஜக நிர்வாகி அகோரம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மும்பையில் பதுங்கியிருந்த அவரை தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தர்மபுரம் ஆதீனத்தை மிரட்டிய வழக்கில் பாஜக நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் அகோரத்தை கைது செய்து தனிப்படை போலீசார் தற்போது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். தர்மபுரம் ஆதீனத்தை மிரட்டிய புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அகோரம் தொடர்ந்து தலைமறைவாக இருந்தார். இந்த விவகாரத்தில் பாஜக நிர்வாகி அகோரம் உட்பட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அகோரத்தினுடைய முன்ஜாமீன் மனுவை ஏற்கனவே உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்த நிலையில் இந்த வழக்கில் பாஜக நிர்வாகி உட்பட 4 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து அகோரம் தலைமறைவாக இருந்து வந்தார். தனிப்படை அமைத்து அவரை தீவிரமாக காவல்துறை தேடி வந்த நிலையில் அவர் மும்பையில் பதுங்கியிருந்த சூழலில் தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து அவரை கைது செய்திருக்கிறார்கள். தர்மபுரம் ஆதீனத்தினுடைய ஆபாச வீடியோவை வலைத்தளங்களில் வெளியிடுவதாக கூறி மிரட்டல் விடுத்ததாக புகார் கூறப்பட்டது. இந்த நிலையில் காவல்துறை தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. 4 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் பாஜக நிர்வாகி அகோரம் தொடர்ந்து தலைமறைவாக இருந்த நிலையில் தனிப்படை அமைத்து காவல்துறை மிக தீவிரமாக அவரை தேடி வந்தது. இந்த சூழலில்தான் மும்பையில் பதுங்கியிருந்த அவரை தற்போது தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள்.
விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேந்திரன் இணைகிறார். ராஜேந்திரன், கூடுதல் தகவல்கள். மயிலாடுதுறையில் உள்ள தருமபுரம் 27வது ஆதீனத்தை ஆபாச வீடியோக்களை காண்பித்து பணம் கேட்டு மிரட்டியதாக கடந்த மாதம் 21ஆம் தேதி மயிலாடுதுறை எஸ்பி அவர்களுக்கு புகார் கொடுக்கப்பட்டது. 22ஆம் தேதி ஆதீனம் கிளம்பி காட்சி சென்று விட்டார். 25ஆம் தேதி மயிலாடுதுறை காவல் நிலையத்துக்கு வந்து விசாரணையை மேற்கொள்ளும் போது 28ஆம் தேதி அதில் 9 நபர்கள் அந்த மிரட்டலில் ஈடுபட்டனர். அது முக்கிய புள்ளியாக இருப்பவர் வந்து மயிலாடுதுறை பாஜக மாவட்ட தலைவர் அகோரம், அதே போல் தஞ்சை வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் பாஜக பொதுச் செயலாளர் வினோத், இவங்க இருவரும் அதில் இருப்பது தெரிய வந்த பிறகு 4 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அதில் வந்து வினோத், அகோரத்தின் ஊரை சேர்ந்த விக்கி, குடியரசு மற்றும் ஸ்ரீனிவாஸ் 4 பேர் கைது செஞ்சாங்க. அது விசாரணையில ஓரளவுக்கு அவர்கள் வந்து அந்த உண்மையை ஒத்துக்கொண்டும் முரண்டு பிடித்தனர். இதற்கிடையே அகோரத்தை பிடிப்பதற்கு செல்லும்போது அவர் அந்த தப்பி ஓடிவிட்டார். தப்பி சென்னை செல்வதாக தெரிந்து அவர் அங்கிருந்து போலீசார் விரைந்தனர். எங்கு சென்று சரியாக தெரியவில்லை. அதுக்கு பிறகு இந்த 4 நபர்களில் ஒருவரை எடுத்து 4 நபர்களை மீண்டும் போலீசார் கடந்த 11ஆம் தேதி எடுத்து நீதிமன்றத்திலிருந்து அவரை அழைத்து வந்து 4 நபரை அழைத்து வந்து போலீஸ் விசாரணை செய்தனர். மீண்டும் 13ஆம் தேதி அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அதில் அந்த தஞ்சை மாவட்ட பாஜகவின் பொதுச் செயலாளர் வினோத் என்பவர் ஆதீனத்தை மிரட்டி பணம் கேட்டது உண்மை, நடந்த அந்த அவர்கள் இந்த விருத்தகிரி, அதாவது ஆதீனத்தின் சகோதரர் விருத்தகிரி சொன்ன புகார் உண்மைதான், நான் அப்படி அவர் வந்து அரசு உடைய சாட்சியாக மாறிவிட்டார். இதற்கிடையே இங்கே மயிலாடுதுறையில் ஏன் அந்த பாஜக நிர்வாகிகளை கைது செய்யலை என்று பலவித போராட்டங்கள் நடக்க ஆரம்பித்தது. இன்று மாலை கூட மயிலாடுதுறையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இதுக்கு காரணமாக இருந்த ஆதீனத்தை மிரட்டிய அந்த பாஜக பிரமுகர் அகோரத்தை ஏன் கைது செய்யவில்லை, சாதாரண நபர்கள் கைது செய்ய ஏன் கைது செய்வது போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. இந்த சமயத்தில் இவர் மும்பை நீதிமன்றத்தில் ஆஜராக சென்றதாகவும், அதாவது ஒரு இடத்தில் குற்றம் செய்து அடுத்த நீதிமன்றத்தில் ஆஜராவது தற்போது தடை செய்ய முடியாது என்ற காரணத்தால் அங்கே பிடிக்கப்பட்டு மயிலாடுதுறை தனிப்படையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் விரைந்து சென்று அவர்களை பிடித்ததாக கூறப்படுகிறது. நாளை அல்லது நாளை மறுநாளுக்குள் அவர்கள் மயிலாடுதுறை கொண்டு வரப்படுவார். இவர் ஏற்கனவே இவருக்கு அகோரத்திற்கு எதிராக பாஜக சேர்ந்தவர் ஒருத்தர் வந்து அரசு தரப்பு சாட்சியாக மாறியிருக்கிறார். இவரை பிடித்தது அடுத்த தகவலிருந்து பெறது வாய்ப்பு இருக்கு. மேலும் ஆதீனம் தற்போது காசியிலிருந்து மயிலாடுதுறை வந்துவிட்டார். அவருக்கு 8 போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 2 ஆயுதம் தாங்கிய போலீசார் 24 மணி நேரம் அவருக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த சமயத்தில் அகோரம் பிடிபட்டது அந்த ஆயுதத்தை பொறுத்தவரை ஒரு நிம்மதியாக இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.